ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்ணிலா கேக் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையானதுன்னு பார்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு, 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 முட்டை, 1/4 கப் மில்க், 1/4 கப் பட்டர், 1/4 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் ஆயில், 3/4 கப் ஒயிட் சுகர். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் மில்க், 1/4 கப் பட்டர் இருக்கு இல்லைங்களா, அதையும் இந்த மிக்சர் ஜார்க்குள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்த அந்த மிக்சரை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. எல்லாமே சேர்த்து நல்லா சலிச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ப்ஸ்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு முறை கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் நெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிட்டு மேலே கொஞ்சமாக மைதா மாவு போட்டு எல்லா இடத்துலையும் அந்த மாவு படுற மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து கேக் வந்து அடி பிடிக்காமல் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை வந்து இப்போ இதுக்குள்ளே போடணும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா டெக்கரேஷனுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் மேலே தூவி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வைக்கணும். இப்போ கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சோம்னா கரெக்டாக கேக் பேக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக கேக் ரெடி ஆகிருக்கு. ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அழுத்தும் போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேட்குது. இது போல் நீங்களும் வீட்டிலேயே கேக் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.